தஞ்சாவூரில் கருத்தட்டாங்குடியில் கோடியம்மன் அப்படின்னு அம்பாள் இருக்கா. அந்த அம்பாளை பார்த்தாலே நம்மள்கிட்ட மனசுடைய அவ்வளவு இடர்களும் நீங்கிவிடும், அவ்வளோ கஷ்டங்களும் போயிடும். அம்பாள் கையில் இருக்கிற சூலமே அதற்கு சாட்சி. அவசியம் ஒரு முறை தஞ்சாவூர் வந்து கருத்தட்டாங்குடியில் சென்று கோடியம்மனை வழிபட்டு வாருங்கள். தஞ்சாவூர் கருத்தட்டாங்குடியிலேயே வசிஷ்டரும் அருந்ததியும் பூஜை செய்த சிவன் இது. இந்த சிவனுக்கு பேரே வசிஷ்டேஸ்வரர் அப்படி வச்சுருக்காங்க. இந்த கோவிலை அவசியம் சென்று பார்த்து வாருங்கள். கருணாசாமி உடனுரை பெரியநாயகி இருக்கா இல்லையா, அந்த பெரியநாயகி அம்பாள் தான் இது கருத்தட்டாங்குடியில் இருக்காப்புல. வசிஷ்டரும் அருந்ததியும் தவம் செய்த இடம்னு சொன்னேன் இல்லையா, அவர்களுக்காகவே சிலையை இங்கே வச்சுருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் கோயிலையே. கோயிலில் வந்து கோபுர தரிசனம், மூலஸ்தானம், அம்பாள் பார்க்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து தல விருட்சத்தை பார்க்குறது முக்கியம். இது வந்து வன்னி மரம், கருணாசாமி உடனே பெரியநாயகி அம்மன் கோயிலில் உள்ள வன்னி தல விருட்சம். அது பார்த்துக்கணும். எப்படி தண்ணி ஓரலாம் தெரியும் பார்த்தீங்களா, லைட்டாக பெரிய குளம் அது. இந்த குளத்தின் அருமை என்னன்னாக்க, இதில் தீர்த்தத்தை மேலே தெளிச்சுனாக்க தோல் வியாதிகள் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகா சொன்னார். அதுதான் தெரியுது எனக்கு. மிகப்பெரிய கோயில் குளம் அது. இறைவன் வசிஷ்டேஸ்வருடைய அருளால் இன்றைய பொழுது நல்லபடியாக விடிந்து நல்லபடியாக முடிந்து எல்லா விதமான வளங்களும் கிடைக்க நாம் இறைவனை பிரார்த்திப்போமாக.